பழனி வீட்டுக்கு போறாரு. போயிட்டு அரசிகிட்ட சொல்றாரு. "இங்க பாரு மீனா உன்ன பார்க்கணும்னு சொல்றாங்க. வா" அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா மீனா, ராஜி 2 பேருமே இருக்காங்க. பார்த்த உடனே கேட்குறாங்க, "இங்க பாரு அரசி என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஏதோ தப்பா இருக்கு. நீ குமார கல்யாணம் பண்றவளே கிடையாது. என்ன நடந்தது சொல்லு" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல அது நடந்துடுச்சு" அப்படின்னு அரசி சொல்றாங்க. "பொய் சொல்லாத. உண்மைய சொல்லு. எங்க மேல உனக்கு பாசமே இல்லையா? எங்க கிட்ட கூட நீ பொய் சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து கேட்குறாங்க. அத கேட்ட உடனே அப்படியே அழறாங்க அரசி. அழுதுட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க. அவன் என்ன கல்யாணத்து அன்னைக்கு வெளிய கூப்பிட்டான். கூப்பிட்டு ஃபோட்டோ காட்டுனான். அந்த ஃபோட்டோல நானும் அவனும் சேர்ந்து இருக்கா மாதிரி அவனே செட் பண்ணான். அதுல இருக்கிறது நான் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஃபோட்டோவ எல்லா இடத்துலயும் போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்தி கூட்டிட்டு போனான். கூட்டிட்டு போயிட்டு உன்ன அசிங்கப்படுத்துறேன். ஒரு நாள் நைட்டு முழுக்க என் கூட இருந்தேன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருந்தான். அப்பா அந்த கார்ல தாலி இருந்தது. அத எடுத்து நானே கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டோனே அப்படியே ஷாக் ஆகுறாங்க. ஐய்யய்யோ! அரசி என்ன சொல்ற? அப்ப அவன் கல்யாணம் பண்ணலையா? இல்ல நான் கல்யாணம் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எதுக்கு அங்க இருக்கணும்? வா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இல்ல, இல்ல அவனுக்கு தண்டனை கண்டிப்பா நான் குடுக்கணும். அங்க இருந்தே அவனுக்கு தண்டனை குடுக்குறேன் அப்படின்னு அரசி சொல்றாங்க. அத கேட்டோனே மீனா, ராஜி பயங்கரமா